அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசோக் கந்தசாமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அந்த குரு பெயர்ச்சி 2024. ஸோ ஆல்ரெடி நம்ம 4 ராசிக்கு போட்டிருந்தோம். நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நடந்தது அப்படியே இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம என்னன்னா ஒரு வீடியோ கொடுத்தோம்னா அவ்வளோ தூரம் துல்லியமா எவ்வளோ தூரம் எக்ஸாக்டா உங்களுக்கு இருக்கணும், எந்த அளவுக்கு நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போய்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய அனைத்து ராசிகளுக்கும் நம்ம பார்ப்போம். ஸோ ஏன் சார் இந்த குரு பயிற்சிக்கு மட்டும் இவ்வளவு தூரம் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எல்லாத்துக்கும் முடிஞ்சு சந்தோஷம் எப்படிப்பா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், எப்படி வந்து ஒரு மூவி பாக்குறீங்க, ஒரு விஷயங்கள், ஒரு சீரியஸ் பாக்குறீங்க, இப்போ போனஸ் வர வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு போனஸ் கிடைக்கும் போது ரிலாக்ஸேஷன் மாதிரி இந்த குரு பயிற்சி பார்க்கும் போதே அவ்வளவு சந்தோஷம். நமக்கு என்ன நடக்க போகுது, நல்லா இருக்குமா அப்படின்னு. ஏன்னா ஏகப்பட்ட பயிற்சி இருக்கு, சனி பயிற்சி இருக்கு, ராகு பயிற்சி, அதெல்லாம் பயத்தோட பார்க்க வேண்டியதா இருக்கு. நான் பார்த்து நிறைய பேர் பார்த்தாலே பயமா இருக்குதுப்பா நம்ம உள்ள போறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ராகுக்கு எது நல்லது செய்ய மாட்டாங்க. ராகு ஃபினான்ஸுக்கு ஓகே, அது சனி பயிற்சி ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துட்டு போயிடுவாப்புல. அதனால இருக்கிறதுலயே நல்லது பண்ணக்கூடியவர் குரு பகவான். அதே மாதிரி பணத்திலேயே பெரிய பணம் குரு. ஸோ அப்பேற்பட்ட குரு பகவான் என்னென்ன பண்ண போறாரு, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொன்று பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம். ஸோ இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து என்னங்க, நோயிலிருந்து குணம் ஆகுமா ஆகாதா, இல்ல வந்து என்னன்னா இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் அடைப்பாரா. ஏகப்பட்ட பேர் இப்ப கடனுக்காக வெயிட் பண்றவங்க தாங்க அதிகம். ஒரு சைட்ல கடன் வந்து அடைக்க முடியாம இருக்கிறவங்க, இன்னொரு சைடு நான் பேங்க் லோனுக்காக வெயிட் பண்றேன், வெளியில வந்து அதிகமான வட்டி இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க. மெயின் நிறைய போன் கால் எனக்கு வந்து பிரசனம் மூலியமா வர்றது எல்லாமே பூர்வீக சொத்து கிடைக்குமா, பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருக்கு, பூர்வீகத்துல நான் இருக்கலாமா. ரெண்டாவது வந்து நான் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கா, வெளிநாட்டு பணம் வருமா, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா, அரசியல்ல அவங்களுக்கு இன்னைக்கு வெற்றி கிடைக்குமா, இனி வரக்கூடிய இதுல. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சிலர் என்ன சார் கார் வாங்கணும் சார், எனக்கு இப்ப குரு பயிற்சி எனக்கு எப்படி சார் இருக்கு, இந்த பயிற்சியாவது கார் வாங்குவோனா ரொம்ப ஆசையா இருக்கு. ஒரு சிலர் பைக் வாங்குவோனா, ஒரு சிலர் வந்து என்னன்னா சார் நான் ரொம்ப நாளா வந்து ஃபாரின் போகணும்னு இருக்கேன், எனக்கு அங்க போய் படிக்கணும்னு இருக்க, படிப்பு மேல் படிப்பு படிக்க முடியுமா அப்படிங்கிறது அனைத்தும் இந்த குரு பயிற்சியில ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்க போறோம். ஸோ முழுமையா பாருங்க. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து நம்ம போன வருஷம் சொன்ன பலன்கள் எல்லாமே அவ்வளவு துல்லியமா அத்தனை பேர் கூப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் ராசி என்னன்னு பாத்தீங்கன்னா கன்னி ராசிங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. உங்களுடைய வலி வேதனைகள், ஏகப்பட்ட பேர் இப்ப ஜாப் விட்டுட்டு கிடைக்குமாங்கிறதுக்காக மட்டுமே பாக்குறது நிறைய பேர் இருக்கீங்க. குடும்பத்துக்குள்ள சண்டை, மனைவி பிரிஞ்சு போயிட்டா சேருவாங்களான்னு மட்டும் பாக்குறது நிறைய பேர் இருக்கிறீங்க. கடந்த ஒரு 5 மாதம், ஒரு 4 மாத காலம் மட்டுமா கொடுமையான விஷயத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் மெயினா நான் சொல்லுவேன். என்னதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல ராகு இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் புதன் அதிபதி எப்பவுமே காமெடியா சிரிச்சு பேசிட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கடந்த 5 மாசம் வந்து ஒண்ணுமே சரி கிடையாதுங்க. ஓப்பனா சொல்றேன். அதுவும் பாத்தீங்கன்னா மனசுல திடீர்னு ஆன்மீகத்துக்குள்ள போய் கோயிலுக்கு போனவங்களா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட பேர் இப்பதான் நீங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. மேக்சிமம் இப்பதான் வந்து கோயிலுக்கு போறது, ராசி பலன் பாக்குறது, இதெல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்னமா இருந்தாலும் சரி, ராசி அதான் கன்னி ராசியா இருக்கும் போது கேது அங்க வரும்போது ஆன்மீகத்துக்குள்ள போனீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. நல்லா சொல்றேன். கடந்த 1 இயர் வந்து பாத்தீங்கன்னா நடந்ததுல வெளிநாட்டுக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டுக்குடைய ஒரு விஷயங்கள் நடந்தது. இரண்டாவது குழந்தைக்காக வெயிட் பண்ணவர்களுக்கு எல்லாமே 2வது குழந்தைகள் கிடைச்சிருக்கும். இருந்தாலும் பெரிய பண இழப்பும், தொழில் நஷ்டமும், வேலை இழப்பும் நடந்திருக்கிறதுல கண்ணில ரொம்ப பங்கு அதிகமா இருக்கு. ஒரு வேலையை விட்டு ஒரு வேலைக்கு போனவங்க, வேலைக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு திரும்ப இப்ப சொந்த தொழில் பண்ணுவோம்னு அடம் பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறவங்களும் கன்னிராசி தான். இதெல்லாம் கடந்த ஒரு வருடம் நடந்தது. வரப்போறது எப்படி சார் இருக்கும், சீட்டு குலுக்கி பாருங்கிற மாதிரி எல்லாம் பக்காவா எடுத்து வச்சு உங்களுக்காகவே சொல்றதுக்காக தான் இருக்கேன். ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க, லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கான ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ நம்ம வேலையை பத்தி சொல்லிட்டாரா அப்படின்னு ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஸோ உங்களுடைய ராசி லக்கணம் இருக்கிறவர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போது, இவ்வளவு நாளா 8ல இருந்தார், ஹெல்த் ரொம்ப பாதிச்சிருக்கும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா பணம் ஓரளவு கொடுத்தாலும் அதே அளவுல சண்டை பிரச்சனை, வேலை இழப்பு இதெல்லாம் கொடுத்துருக்கும். இப்போ 9க்கு வருது. ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய சுபத்துவங்க. என்னெல்லாம் இப்போ உங்களுக்கு நடந்துச்சோ அது எல்லாமே அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வைக்க போது வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. ஸோ அப்போ இது எந்த அளவுக்கு சார் நம்ம எடுத்துக்கலாம், என்னெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கோ எல்லாம் ஷார்ட் அவுட் ஆக போகுதுங்க. இன்னொரு 15 நாள் 20 நாள் அவ்வளவுதான். குரு அங்க வந்து ஒரு டிகிரி கிட்டத்தட்ட வரும்போதே டோட்டலா எல்லாமே உங்களுக்கு மாற்றம் தெரியும். நேரம் உங்க ராசியவே பாக்குறாரு.
உங்களுக்கு 9ல இருக்காரு. 1, 5, 9 வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல சுபத்துவம்னே நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை குரு கொடுப்பார். என்னதான் பாதகாதிபதியா இருந்தாலும் நல்ல விஷயத்தை, பாதகாதிபதி உடல் ரீதியான விஷயத்துங்களுக்கு மட்டுமே தவிர பொருளாதாரத்துக்கு நல்ல ஒரு விஷயம் இருக்கும். ஜாப் யாராவது இழந்தீங்கன்னா ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனையினால தவிர்த்துட்டு இருக்கிறீங்களோ அதை கட்டுறக்கு சோர்ஸும் நல்ல அறிவையும் கொடுக்கும். ஸோ உடனே பணம் வந்துருமா சார்னா வரும். அதுக்கான சோர்ஸ் அறிவை கொடுத்து அதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான விஷயங்கள் உங்களை தேடி வரும். வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மெயினா சஷ்டி வழிபாடுகள் பண்ணுங்க, சரிங்களா? இது ரெண்டையும் நீங்க பண்ணும்போது ஒரு அற்புதமான ஒரு டைம் கிடைக்கும். ஸோ ஓகே சார், இப்போ வந்து மனைவி பிரிஞ்சு போயிருக்காங்க, அவங்க கண்டிப்பா வருவாங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க. அப்போ வந்து அவங்க தப்பா ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்பாங்களா? நீங்க தான் வந்து செஞ்சதுக்கு வந்து ஒன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவீங்க, உங்க மேல தப்பு இருந்தா மன்னிப்பு கேட்பீங்க, அப்பதான் அவங்க வருவாங்க. ஏன்னா நீங்க வந்து இப்பதான் உங்களுக்கு தெளிவான ஒரு அறிவை கொடுக்கக்கூடிய டைம் வந்து இருக்கும். குரு எப்ப பாக்குறாரோ அப்பதான் தெளிவான சிந்தனைகள் எப்பவுமே ஒரு மனிதனுக்கு வரும். அதனாலதான் லக்கணத்துல குரு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னன்னா அவர்கிட்ட ஆலோசனை கீழ்ப்பா நல்லா இருப்பேன்னு அந்த காலத்துல சொல்லி வச்சுட்டு போனாங்க. சும்மா சொல்லல, லக்கணத்தில் புதன் குரு இருந்தால் திக்பலம் என்று. ஏன்னா அவங்க சிந்திக்கும் தன்மை வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும். 1க்கு 9 தடவை யோசிச்சு அந்த பிறர் இருக்கக்கூடிய இடத்துலையும் அமர்ந்து பார்த்து அழகா சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த குருன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது வந்து உங்களை பார்க்குது. கண்டிப்பாக நீங்க 4 பேருக்கு ஆலோசனை சொல்லுவீங்க, வேலை இழந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். 2வது, வீடு கட்ட முடியாம இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கட்ட ஆரம்பிப்பீங்க, அதுக்கான சோர்ஸ் வரும், லோன் கிடைக்கும். மெயினா மனைவியிட்டிருந்து பிரிஞ்சு போனவங்க, உடல் ரீதியா நிறைய கண்டிப்பாக அஃபெக்ட் ஆயிருப்பீங்க. வயிற்று சம்பந்தப்பட்ட பகுதியில பிரச்சனையா இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே குணமாறதுக்கான வாய்ப்புகள் இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம். சரி சார், இப்ப நேரா வந்து 9ஆம் பாவத்துல இருந்து நேரா என்ன பாக்குது. ஸோ அதுக்கடுத்து 3ஆம் பாவத்தையும் பார்க்குது, 5ஆம் பாவத்துக்கு. இது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் பார்வையில? முதல்ல பயணம் சார்ந்த விஷயங்கள் அதிகமா மேற்கொள்வீங்க. அது ஆல்ரெடி பயணம் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அது மூலியமா நன்மை கிடைக்கும். வெளிநாட்டு பயணம் மூலியமாக லாபம். இப்ப 7ல ராகு இருக்கு, இப்போ லக்னத்தை குரு பார்க்குது. கண்டிப்பாக ஃபாரின் போறதுக்கான அமைப்பு நிறைய கன்னிராசிக்கு இருக்கு. படிக்க போறவங்க, யூஎஸ் படிக்க போறோம்னு நினைக்கிறவங்க, கனடா படிக்க போறோம்னு நினைக்கிறவங்க தாராளமாக போவீங்க. அதுல படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். ஜாப் கிடைக்கிறது மட்டும் இல்லாம நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கிற மாதிரியான இடத்துக்கு போவீங்க. 5ல இருக்காட்டி குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு ரொம்ப அற்புதமான ஆண்டா இருக்கு. 5ல குரு 7ல ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக புத்திர பாக்கியம் உண்டு. 2வது, பூர்வீக சொத்து பலன்கள் நான் அனுபவிப்பேனான்னு கேட்டிருக்கீங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்ல. ஏன்னா கன்னிராசிங்க, ஏன்னா நம்ம முதல் 4 ராசிக்கு போட்டா நல்ல வரவேற்பு. ஏன்னா கொடுக்குற கண்டென்ட் வந்து உங்களுக்கு கிளியரா போகணும், கரெக்டா இருக்கணும். ஏன்னா எல்லாத்தோட சந்தேகம் கிளியரா இருக்கும். ஸோ இதெல்லாம் பொது பலன் இல்லை சார், எனக்கு எக்ஸாக்டா பார்த்து ஜாதகத்தை துல்லியமா எடுக்கணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம ஸ்கிரீன்ல வரக்கூடிய நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி எக்ஸாக்டா எந்த கேள்வியோ அதுக்கான துல்லியமான பலனை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஓவராலா ஒரு நல்ல கடந்த ஒரு வருடம் நீங்க பட்டதெல்லாம் தாண்டி வரக்கூடிய ஒரு வருடம் கன்னி லக்கணம் கன்னி ராசிக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. நல்லா சம்பாதிப்பீங்க, வாழ்த்துக்கள். இப்ப அதே மாதிரி ஒரு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆபீஸ்க்கு ஒரு கிளைண்ட் வந்திருந்தாப்புல, என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரியாத புதிரா இருக்கு சார், துர்மரணங்களா இருக்கு, தொடர்ந்து பிரச்சனை, ஏதோ ஒரு நெகட்டிவாவே என் வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கேன், நான் என்னதான் பண்றேன், எந்த பயிற்சி வந்தாலும் எனக்கு மாற்றமே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆபீஸ்க்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வராங்க. ஸோ அப்ப நம்ம வந்து என்னன்னா மெயின் வந்து என்னன்னா ஒரு லேண்ட் வாங்கி போட்டிருக்காரு, நிலம் வீடு கட்டலான்னு. கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட அவரால் கட்டவே முடியல. அவரும் வந்து அங்க போறாரு, இங்க கையில பணம் வருது, அங்க கட்டலாம்னா வேற ஏதாவது செலவாயிடுது. வீடே என்னால கட்ட முடியாதா, என் வாழ்க்கையே இப்படியே போயிருமா, இல்லை யாரோ முன்னோர்கள் செஞ்ச பாவத்துக்கு நான் ஏன் கஷ்டப்படுறேன்னா அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா, ஏதாவது பாக்குறதுக்கு தான் பிரசனம் பார்க்கணும்னு அப்பாயின்மெண்ட் எடுத்து வராங்க. நம்ம பிரசனம் போட்டோன்னே தெளிவா சொல்லிச்சுங்க, நீங்க இருக்கிற இடம் வாஸ்து கோளாறு, வாஸ்து பிரச்சனை, வடக்கும் கிழக்கும் மூடப்பட்டு இருந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதர்னால, ஒரு ஆண்மகனால, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பெண் குழந்தைகள். ஏன்னா வடகிழக்கு மூடப்பட்டு ஒரு வீட்டில் ஆண் குழந்தை இருந்தால் ஆண் குழந்தை பாதிக்கப்பட்டு இருக்கும், அப்படி இல்லைன்னா ஆண் குழந்தை இருக்காது. நம்ம சொன்னோம் இந்த மாதிரி உடனே சார் வாஸ்து பிரச்சனை இருக்கு, அதை ரெடி செஞ்சா அடுத்த 1 மாசத்துலயே நீங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. முதல்ல அதை நீங்க ரெடி செய்யணும். சார் நான் இருக்கிறது வாடகை வீடு தான் சார். வாடகை வீட்டுக்கும் வாஸ்து உண்டு, நீங்க எந்த வீட்டில் குடியிருக்கிறீங்களோ அந்த வீட்டுக்கு வாஸ்து இருக்கு. அப்ப நம்ம என்ன சார் பண்றது? உடனடியாக வாஸ்து பார்த்து சரி செய்யணும் சார்னா, அவருக்கு இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா குரு, அவர் மேச ராசி, அவருடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து ராசியிலேயே இருக்கு, ஜென்ம ராசியில.
ஸோ அவருக்கு ஒரு நல்ல டைம் கிடைச்சிருக்கு, அதை பார்த்து சரி சரி நம்ம அவரோட வீட்டுக்கு போறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈசானிய மூலையில படிக்கட்டு வச்சு மேலே ஏற்றிருக்காங்க, கிழக்கு மூடப்பட்டிருக்கு, கிழக்கு வாசல், புரியுதுங்களா? அதே மாதிரி வடக்குல வந்து பாத்தீங்கன்னா ஜன்னலே இல்லை, ஒரே ஒரு ஜன்னல் பூட்டியே இருக்கு. நம்ம சொன்னோம் கண்டிப்பா பண லாசம் இருக்கும் பிசினஸ்ல. வேலைக்கு போயிட்டு இருந்தோம் சார், வேலையிலேருந்து இருக்கிற வரைக்கும் அங்கே பிரச்சனை, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணேன், அதில் ஒரு சர்டைன் லேக்ஸ் லாஸு. இப்போ வந்து என்னன்னா நிம்மதியே இல்லை, கடமையில கடந்து ஆகிட்டு இருக்கு, நான் வீடும் கட்ட முடியல, ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்தாலும் போயிருது அப்படின்னு. நம்ம இந்த மாதிரியான வாஸ்து முறைப்படி இதெல்லாம் சரி செய்யுங்கன்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி சரி செஞ்ச அடுத்த ஒரு மாதத்தில் அவர் வீடு கட்ட துவங்கினார். அந்த வீடு கட்டுறதுக்கும் நம்ம வாஸ்து போட்டு கொடுத்தோம். நிறைய பேர் நினைச்சுக்கிறீங்க புது வீடு கட்டும் போதுதான் வாஸ்து பார்க்கணும், அப்படிலாம் கிடையாது. நீங்க இருக்கிற வீட்டுக்கே வாஸ்து, சரியான வாஸ்து அமைப்புல இருக்கிறவர்களுக்கு ஒருவருக்கு பிரச்சனையே வராது. அந்த வீட்டுடைய பெண்மணி பிரச்சனையா அக்னி மூலை பாருங்க, அந்த வீட்டுடைய தாத்தா பாட்டிகளுக்கு திடீர் பிரச்சனை, திடீர் செலவா அந்த வீட்டுடைய வட மேற்கு பகுதி பாருங்க, தம்பதியர்களுக்கு பிரச்சனையா தென்மேற்கு பகுதியை பாருங்க. அப்போ இந்தந்த இடத்துல இவர்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது அந்தந்த இடத்துடைய வாஸ்து சாஸ்திரம் அழகாக சொல்லப்படுகிறது. அதனால என்னன்னா நீங்க இருக்கிற வீட்டு பகுதி கரெக்டா பார்க்கணும். யாருக்காவது இந்த மாதிரி ஒரு திடீர் பிரச்சனை, என்ன தொடர்ந்து ஒரு துர்மரணங்கள் துரு சங்கட்டங்கள் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குன்னா பிரசனம் ரொம்ப அழகாக சுட்டி காட்டும். ஸோ அதனால வந்து என்னன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கு சார், நிறைய பேர் ஜாதகமே இல்லைங்கிறாங்க, என்ன பிரச்சனையும் தெரியாம இருக்கு, அப்போ நம்ம பிரசனத்துல துல்லியமா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா ஒரு மெசேஜ் மட்டும் போடுறீங்க, சார் இந்த மாதிரி இது பார்க்கணும், இல்லை அது வேண்டாம். இப்போ வந்து என்னன்னா இதே மாதிரி நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு, பிரச்சனை ஆகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்கள தாராளமாக நம்ம பிரசனம் மூலியமா துல்லியமா எடுக்க முடியும். சோழி பிரசனம் நம்ம பார்க்கணும்னா கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு நேராக வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்னன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லை எனக்கு ஆன்லைன்ல தான் பார்க்கணும், ஜாமக்கோல் பிரசனம் தாராளமாக அதுவும் அழகா சுட்டி காட்டும். அதனால என்னன்னா யாருக்காவது பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பர் ஏகே பிரசனம் அசோக் கந்தசாமின்னு இருக்கக்கூடிய இடத்துல அந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க தாராளமாக நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ பகுப்பு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.